ஏண்டி போகலாங்கற? அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா, என்னால முடியலம்மா, இன்னைக்கு நான் லீவ் போட்டுக்கறேம்மா ஒரு நாளைக்கு. ஏண்டி பரீட்சை வர போகுது, இப்போ இந்த நேரத்துல லீவ் போட்டுட்டு வீட்ல படுத்துட்டு இருக்கணுங்கறியே? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து படுத்துக்கடி. இப்போ கிளம்பி போ. இங்க வீட்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றது? நீ நைட் எல்லாம் ஃபோன் வச்சிட்டு நோண்டிட்டு இரு. இப்போ தூக்கம் வரதுக்கு நீ காரணத்தை தேடிட்டு இரு. அம்மா நான் ஃபோன் எல்லாம் பார்க்கலம்மா, ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கறேம்மா. கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிச்சு அப்புறமா நான் படிக்கிறேம்மா வீட்லயே இருந்து, ப்ளீஸ்மா. சோனி சொன்னா கேளு சோனி, எனக்கு கோவம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காத. போ, ரெடி ஆயிட்டு கிளம்பி போ. அம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஒரே ஒரு நாள் என்னை விட்டுருமா, என்னால சுத்தமா முடியலம்மா, வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. சோனி ஏன் சோனி இப்படி பண்ணிட்டு இருக்கிற? உங்க அப்பா தெரிஞ்சா ரொம்ப கத்துவாருடி. பேசாம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரலாம்ல. சீதா, என்ன காலையில ஒரு சத்தம் போட்டுட்டு இருக்கிற? அம்மா புள்ள எதுக்கு குடிச்சு திட்டிட்டு கிடக்குற? இல்லைங்க மாமா, பள்ளிக்கூடத்துக்கு போகாம படுத்துட்டு இருக்கிறாளே, எந்திரிடி பள்ளிக்கூடத்துக்கு போடி நேரமாச்சுன்னு சொல்லிட்டு இருந்த மாமா. அவ போகலன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அதுக்கு தான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சோனிக்கண்ணு, சோனிக்கண்ணு, ஏன் சாமி என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையே சாமி உனக்கு? அப்பா ஆமாங்கப்பா, எனக்கு ரொம்ப முடியலப்பா. இந்த அம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் லீவ் போட்டுக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி கண்ணு, சரி கண்ணு, நீ இன்னைக்கு போக வேண்டாம். சரி நல்லா படுத்து தூங்கிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா நல்லானதுக்கு அப்புறம் வேணா உட்காந்து படி கொஞ்ச நேரம். சரியா சாமி? சரிங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா. சரி படுத்துக்கு சாமி. சரி நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வரேன், மத்தியானம் வந்து உன்னை பாக்குறேன். சரியா? உனக்கு ஏதாச்சும் வரும்போது வாங்கிட்டு வரதா கண்ணு? இல்லப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா இப்போ. சரி சாமி, நீ அப்புறமா யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா போன் பண்ணி சொல்லு. அப்புறம் வேணா நான் என்ன வேணும்னு வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. சரிங்கப்பா. ஏ சீதா, வா வெளிய வா, புள்ள படுத்துட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு போக வேண்டாவா? ஆமா மாமா, நீங்க இப்படியே செல்லம் கொடுத்து தான் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் புள்ளை வளர்த்திருக்கிறான், என்னையே எல்லாம் ஸ்பாஸ் போறாங்க பாருங்க. வா சீதா வா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவ இருந்துட்டு போறா. பரவாயில்ல வா, புள்ளைக்கு தான் முடியலன்னு சொல்றாள். நான் சொன்ன யார் இந்த வீட்ல கேக்குறாங்க? என்னமோ பண்ணுங்க போங்க. ஏ மாயா, நீயாச்சும் போறியா இல்லையா? என்னடி இந்த பாத்ரூம் குள்ளே உட்கார்ந்துட்டு வெளியவே வர மாட்டேங்கற? அம்மா குளிச்சிட்டு வரேம்மா, ஏமா கத்திட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நான் வரேன். ஏ வாடி, பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் கூட இவளுக்கு தெரியாது. ஆமா ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி வா, வெளியே வா, இங்க நின்று கத்திட்டு இருக்காத. புள்ள கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வா. சோனி, சோனி, சரி கொஞ்சம் படுத்துட்டு எந்திரிச்சு வா, சரியா? சரிம்மா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏங்க மாமா, நான் போக சொல்றேன், நீங்க போக வேண்டாம்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி மாமா அவளுங்க என்ன மதிப்பாளுங்க? ஏ சீதா, நம்ம புள்ள அப்படி பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடுறவளா? அவளே கரெக்டா போறவ, நல்லா படிக்கிற புள்ள. அவளை அப்படி இருந்து அவ முடியலன்னு சொன்னானா அப்புறம் நீ அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏ சீதா. இல்ல மாமா, அவ நைட் எல்லாம் நல்லா தான் மாமா இருந்தா, இப்பதான் அப்படி சொல்றா. ஏ சீதா, நைட்டு நல்லா இருந்து இப்போ உடம்பு சரியில்லாம போகாதா? என்ன சீதா நீ? போ, புள்ள ஏதாவது குளிச்சிருக்க போறா, போய் பார்த்து என்ன ஏதுன்னு பாரு போ. ஐயோ ஆமா மாமா, எனக்கே ஞாபகமே இல்ல பாருங்க. ஆமா ஆமா, அப்படி இருந்தாலும் இருக்கும். அவளுக்கு இது டைம் தான் நினைக்கிறேன். அது புரியாம பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சரி, நான் வாய்க்காட்டுக்கு போயிட்டு வரேன். சரி புள்ளை ஜாக்கிரதையா இருந்து பாத்துக்கோ. நீ பாட்டு கூப்பிட்டுட்டு அவங்க வெளி போய் சுத்திட்டு இருக்காது நாயும் பேசிட்டு. சரியா? நீ தோட்டத்துக்குள்ள இன்னைக்கு வர வேண்டாம், நானே மத்தியானம் வரேன். சரிங்க மாமா. அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா. என்னம்மா யார் ரெடி ஆயிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி சரி, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேனே, எடுத்துட்டியா மறக்காம? எடுத்துட்டேம்மா. எதுக்குமா சோனி பிடிச்சிட்டு அத்தம் போட்டுட்டே இருந்தீங்க? அவளுக்கு உண்மையிலே உடம்புக்கு முடியலம்மா. நேற்று நைட்டெல்லாம் வயிறு வலி கால் வலி, நான் தூங்கவே இல்லைம்மா. தலை குத்திட்டாலாட்டு இருக்குது. நான் சொல்லலான்னு பார்த்தா நானும் பாத்ரூம்ல இருந்தனால உங்ககிட்ட சொல்லவே முடியல. நீங்க பாட்டுக்கு புரிஞ்சுக்காம ஏதேதோ திட்டிகிட்டே கிடக்குறீங்க. அப்ப நான் கேட்கறப்ப சொல்லணும்ல, நான் ஒரு நாளைக்கு போகல ஒரு நாளைக்கு போகலன்னு எனக்கு எப்படி தெரியும்? அட போங்கம்மா, அப்பா கூட புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுக்கு தான் புரியவே இல்லை. சரி சரி, நீ பிடிச்ச அவளை திட்டிட்டு இருக்காதீங்க. சரி பஸ் வந்துடும், எனக்கு நேரமாச்சு. சரி நான் போயிட்டு வரேம்மா. சரிடி சரிடி, நான் ஒன்றும் பேசலவளா, எனக்கு தெரியாம தானே சத்தம் போட்டேன். சரி நீ பார்த்து சூதானமா போயிட்டு வா. சரிம்மா. என்னடி இன்னும் பஸ்ஸவே காணோம்? ஒருவேளை போயிடுச்சா என்ன? இல்லம்மாயா, நான் தான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேல. நான் வந்ததுக்கு அப்புறம் பஸ்ஸே வரலடி. இன்னைக்கு என்னமோ லேட்டுன்னு நினைக்கிறேன், இன்னும் காணோம். ஆமா பாரு, நானும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமா ஓடி வந்த பஸ் ஸ்டாப்க்கு. இன்னும் பஸ்ஸை காணோம் இன்னைக்கு. ஆமாம்மாயா, ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, அதெல்லாம் நீ முடிச்சிட்டியா? இல்ல சுகன்யா, இன்னும் முடிக்கலடி. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அம்மா நீ முடிச்சிட்டியா? இல்லம்மாயா, நானே நீ பண்ணியிருந்தேனா, சரி அப்படியே உன்கிட்டயே வாங்கி அப்படியே காப்பி பண்ணிக்கலான்னு பார்த்தேன். என்ன நீயே இன்னும் முடிக்கலையா?
மாயா இங்க நின்றுட்டு இருக்கிறான், இன்னும் காலேஜுக்கு போகலையாட்டு இருக்குது. ஏதாவது பேசினா திட்டுவாளே, இவகிட்ட பேசுறக்கே பயமா இருக்குதே. ஏய் என்னடி இந்த பையன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கு நம்மளவே பார்த்துட்டு இருக்கறான். யாரடி சொல்ற? கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு. ஓ அருணா, என்னடா அருண் வண்டி ஏதோ பஞ்சர் ஆயி போச்சா? இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இல்ல சுகன்யா, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா, அதனாலதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலேஜுக்கு தானே போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல யார் உன் ஃப்ரெண்ட் இருக்கா? எங்களுக்கு தெரியாம. சுகன்யா உனக்கு தெரியாதா? அர்ஜுன் வீடு இங்க தானே இருக்கு. அவன் தான் கால் பண்ணி, மச்சான் இன்னைக்கு பஸ் வரக்கு நேரமாகும், பிரேக் டவுன் ஆயிடுச்சாமா, நீ பஸ் ஸ்டாப்ல நில்லு, நானும் வரேன் உன் கூடயே அப்படின்னு சொன்னான். சரி அதனால தானேன்ட்டு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னடி இந்த பையன் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப நமக்கு பஸ் இப்ப வராதா? என்ன அருண் சொல்ற? காலேஜ் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆமா சுகன்யா, காலேஜ் பஸ் தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதனாலதான் அவன் கூப்பிட்டு எனக்கு சொன்னான், நீங்க இங்க நிக்காதீங்க, பேசாம வேற ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி வாங்க, இல்லாட்டி யாரையாச்சும் கொண்டு வந்து விட சொல்லுங்க, பஸ் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். ஓ, அப்படியா? இப்ப கடைசில வந்து சொன்னா இப்ப எப்படி போறது? வீட்ல எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்களே. ஏய் என்ன சுகன்யா, இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றான். என்ன பண்றது இப்போ? ஏய் மாயா, இன்னைக்கு நம்ம லீவ் கூட போட முடியாதுடி. இன்னைக்கு பிராக்டிகல் வச்சிருக்காங்க, நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும் எந்நேரமானாலும். சரி தெரிஞ்சிருந்தா எங்க அப்பாவையாச்சும் கொண்டு வந்து விட சொல்லியிருக்க காலேஜ்ல. இப்ப அவர் தோட்டத்துக்கு போயிட்டாரு. இல்லா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்ன ஆபீஸ் போறேன்னு சொல்றீங்க? அப்புறம் என்னடி பண்றது, அப்புறம் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். அம்மா புள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், சாயந்தரம் வேற எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறோம், எல்லாரும் வருவாங்க. அப்புறம் நான் வீட்டில் ஒருத்தி இருந்து என்ன பண்றது, வேலை இருக்குது இல்லை. அப்புறம் நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு சொல்றீங்க, அதனாலதான் கேட்டேன். சரி எனக்கு புரியுது. நான் இன்னைக்கு ஆஃப் டே தான் ஆஃபீஸில் இருப்பேன். நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். சரியா? வந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் எல்லா டெக்கரேஷன் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாப்பாடு வெளியே தானே சொல்லியிருக்கிறேன், அது சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி காலையிலே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அவங்க சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இப்போ நான் இருந்து என்ன பண்ணுறது, அதனால கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையாக இருக்குது, அது கொஞ்சம் முக்கியமான வேலையாக தள்ளி போட முடியாது. அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? சரி சரி, அப்ப போயிட்டு 3 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருங்க. 3 மணின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரமாக்கிட்டு இருக்காதீங்க. சரி சரி சரி, நீ போய் பிள்ளைய பாரு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நீலா, வா சின்ன புள்ள வா. என்னடி ஒரே சத்தமாக இருந்துச்சு நான் வரும்போது? உங்கள் வீட்டுக்கார் இப்போ தான் போகிறாராட்டு இருக்குது. ஆமா சின்ன புள்ள, சரி அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாரா, அதுதான் பேசிட்டு இருந்தேன். லீவ் போட சொல்லியிருந்தேனா, அவர் பாட்டுக்கு போறாரா, அதுக்குதான். அம்மா நீ என்ன காலையிலேயே வந்திருக்கிற? ஏண்டி வரக்கூடாதா? நான் ஏதாச்சும் வேலை ஏதாவது இருக்குமோ என்னமோ, சரி கூட வந்தால் செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சி தான் வந்தேன். சரி விடு, நான் வேணா போயிட்டு சாயங்காலம் வரேன். கோச் கதடி சின்ன புள்ள, நான் சும்மா தான் சொன்னேன். நானே எங்கள் அத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு எப்படியோ வெளியே வந்தா, இவ எதுக்கு வந்தான்னு கேட்குறா. ஐயோ சின்ன புள்ள, நான் தெரியாம கேட்டுட்டு சின்ன புள்ள, அது ஏதோ எங்க வீட்டுக்கார மேல இருந்த கோவத்துல அப்படி கேட்டுட்டேன்டி. சரி வா வா, நீ முதல்ல வந்து சாப்பிடுவா, எல்லாம் இன்னைக்கு நமக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கிறவா. ஏண்டி இப்போவே சாப்பிட கொடுத்து அனுப்பிடுவியே என்ன? அடியே ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கு போய் சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறா. சரி வா வா, நைட்டுக்கெல்லாம் ஸ்பெஷலாக வரும், இப்போ வந்து இது சாப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.